இயற்கை பார்க்க அற்புதமானதாவே இருந்தாலும் அதனுடைய எல்லா இடங்களுமே மனிதர்களை வரவேற்கத்தக்கதா இருக்காது. அழகான விஷயங்கள் தான் ஆபத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கும். அப்படி இயற்கையிலேயே உருவான இந்த உலகத்தோட சில ஆபத்தான இடங்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியாக தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். டனாகில் டிப்ரெஷன், எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் இருக்கிற இந்த டனாகில் டிப்ரெஷன் பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நம்ம பார்த்திருப்போம். மழையோ தாவரங்களோ கூட இல்லாம சராசரி வெப்பநிலையே 122 டிகிரி ஃபாரன்ஹீட்ங்கிற அளவுக்கு மெயின்டைன் ஆகக்கூடிய இந்த இடம் முழுவதும் பல கிலோமீட்டர் பரப்பளவுக்கு உப்பு படிஞ்சு கெட்டியாகி போகி அமிலத்தினால கொதிக்கக்கூடிய ஏரியா உருமாறி இருக்கும். சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரியான ஆபத்தான அமிலங்கள் பூமிக்கடியில கொதிக்கிற நீரோடு சேர்த்து ஊற்று மாதிரி வெளிப்பட்டு நிறைய சல்ஃபர் வென்ஸை கிரியேட் பண்ணி கொதிக்கிற அமில ஏரிகளோட கூட்டுக்கலவையா மாறி போன இந்த இடத்த ஸ்கை வியூல இருந்து பாக்குறப்போ அமிலத்தன்மை காரணமா வண்ணமயமா மாறின உப்பளங்கள் மாதிரியான ஒரு அழகான தோற்றத்தையும் உங்க பார்வைக்கு காண்பிக்கும். இருந்தாலுமே இதனுடைய தனித்தன்மையான தோற்றத்துக்காக இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்வையிடக்கூடிய இடமாவும் மாறி போயிருக்கு. மனிதர்களும் சரி மற்ற எந்த உயிரினங்களும் வாழ தகுதி இல்லாத டனாகில் டிப்ரெஷன்கிற இந்த கொதிக்கிற அமில ஏரி. ராங்பக் கிளேசியர், திபெத். எவரெஸ்ட் சிகரத்தோட அடிவாரத்துல ஒரு வெள்ளை நதி மாதிரி நீண்டிருக்கிற அற்புதமான பகுதி தான் இந்த ராங்பக் கிளேசியர் பனிப்பாறை. திபெத் நாட்டில் மலையேற்றம் பண்ண போறவங்களுக்கு இந்த பனிப்பாறை தான் சவால் நிறைஞ்ச பாதையும் கூட. விண்டர்ல -22 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்குமே கூட குளிர் ஊசி மாதிரி இங்க குத்த ஆரம்பிக்கும். ஒவ்வொரு வருஷமும் இங்க மலையேற்றத்துக்காக வரக்கூடிய மனிதர்கள்ல குறிப்பிட்ட அளவுக்கானவங்க பனிச்சரிவுகள்லையும் பனி புயல்லையும் சிக்கி காணாம போற நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதோட இந்த பகுதிக்கு மலையேற்றம் பண்ண கிளம்பி வர்றவங்க குளிர தாக்கு பிடிக்க முடியாம மட்டும் இறந்து போயிடுறதில்ல. பனிப்பாறை இடுக்குகள் வழியா பூமியோட ஆழத்திலிருந்து வெளியேறக்கூடிய கண்ணுக்கே தெரியாத நச்சு வாயுக்களை சுவாசிக்கிறதுனாலையும் பலர் இறந்து போற சம்பவங்களும் இங்க நடந்திருக்கு. நைராகாங்கோ வல்கேனோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. காங்கோ மற்றும் ருவாண்டா நாட்டு எல்லையில் இருக்கிற அடர்ந்த காடுகளுக்குள்ள நுழைஞ்சு பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே ஆபத்தான எரிமலை வெடிப்புகளையும் அதன் மூலமா வழிஞ்சு போடுற லாவா குழம்புகளையும் பார்க்கலாம். எந்த விதமான வார்னிங்கும் இல்லாம 2002ஆம் வருஷம் இங்க வெடிச்ச எரிமலை ஒண்ணுனால மணிக்கு 37 மைல் வேகத்துல லாவா குழம்புகள் ரொம்ப தூரம் வரைக்கும் பயணிச்சு மனிதர்கள் வாழற பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சி பெரிய அளவுக்கான சேதத்தையும் உண்டு பண்ணியிருக்கு. இதனால பல லட்சம் வரைக்குமான மக்கள் உடனடியாக இந்த எரிமலை இருக்கக்கூடிய பகுதியை விட்டு இடம்பெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகி இருந்தது. இந்த பூமியில இருக்கிற மிகப்பெரிய எரிமலை பள்ளங்கள்ல ஒன்னான இந்த நயராகாங்கோ வல்கேனோ இன்னைக்கும் ஆக்டிவா 24 மணி நேரமும் செயல்பட்டு தொடர்ந்து லாவா குழம்புகளை வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கு. தி கிரேட் ப்ளூ ஹோல், பெலிஸ். கரீபியன் கடல்ல பெலிஸ்கர கடற்கரை பகுதியிலிருந்து தோராயமா 70 கிலோமீட்டர் தொலைவில் நீல நிற கடலுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆபத்து நிறைஞ்ச பகுதி தான் தி கிரேட் ப்ளூ ஹோல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நீல நிற வட்ட வடிவ ஆழ்கடல் துளை. ஸ்கை வியூல இருந்து இதோட தோற்றத்தை பார்க்கறப்போ கடலுக்கும் கண்ணு இருக்குமோன்னு நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய வட்ட வடிவமான தோற்றம் உங்களுடைய கண்களை விரிவடைய வச்சு பிரமிக்க வைக்கும்.
984 அடி அகலமும் 410 அடி ஆழமும் கொண்ட இது கடைசியா முடிஞ்சு போன ஐசேஜ் காலகட்டத்தில் ஒரு குகை மாதிரி உருவாகி காலப்போக்கில் கடலுக்கடியில ஒரு துளை மாதிரி மாறி போயிருக்கலாங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. மனிதர்களுக்கு ஆபத்தான பகுதியாவே இருந்தாலும் சாகசம் செய்யறதுக்காகவே பிறந்த சில மனிதர்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணி இந்த ஆழமான கடல் தொலைக்குள்ள நுழைஞ்சு பல இடங்களையும் அங்க வாழற கடல் வீரனங்களையும் கூர்மையான சுண்ணாம்பு பாறைகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அற்புதமான காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தோட இயற்கை ஒளிச்சு வச்சிருக்கிற எண்ணிக்கையிலேயே அடங்காத அதிசயங்கள் நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு பிரமிப்பானதுதாங்கிறதுக்கு இந்த கிரேட் ப்ளூ ஹோலையே உதாரணமா குறிப்பிட்டு சொல்லலாம். தி சுந்தர்பன்ஸ், இந்தியா, பங்களாதேஷ். வங்கப்புலிகள், உப்பு நீர் முதலைகள், கிங் கோப்ராங்கிற ராஜநாகங்கள் மற்றும் நிறைய நோய்களை உருவாக்குற பூச்சி இனங்கள்னு சொல்லி பரவி கிடக்கிற ஆசியாவோட ஆபத்து நிறைஞ்ச இயற்கை வனப்பகுதி தான் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளுக்கு பொதுவானதான இந்த சுந்தர வனக்காடுகள். ஒவ்வொரு வருஷமும் மீன் பிடிக்கவும் தேனெடுக்கவும் ஆறுகளை கடந்து இந்த காடுகளுக்குள்ள நுழையிற மனித கூட்டத்துல நிறைய பேர் அங்க இருக்கிற புலிகளுக்கும் முதலைகளுக்கும் இறையா மாறி போயிடுறது உண்டு. அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட், ஆப்பிரிக்கன் டெசர்ட்னு சொல்லி உலகத்தோட பல்வேறு வனப்பகுதிகளும் ஆபத்தான உயிரினங்களுக்கான வாழ்வியல் கூடாரங்களா அறியப்படுற மாதிரி இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த சுந்தர்பன் ஃபாரஸ்ட் டெட்லியஸ்ட் பிரெடேட்டர்ஸ்க்கான டெஸ்டினேஷன் அப்படின்னு கண்டிப்பா குறிப்பிட்டு சொல்லலாம். கிராண்ட் பிரிஸ்மேட்டிக் ஸ்பிரிங் எல்லோஸ்டோன், USA. அமெரிக்காவில் எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கில் அமைஞ்சிருக்கிற இந்த கிராண்ட் பிரிஸ்மேட்டிக் ஸ்பிரிங் அப்படிங்கிற வெந்நீர் ஊற்று தான் வட அமெரிக்க கண்டத்தில் இருக்கிற ஹாட் ஸ்பிரிங்ஸ்லயே ரொம்ப பெரியது. ஸ்கை வியூல இருந்து பாக்குறப்போ நீல வண்ணத்துல கொதிக்கிற தண்ணீரை வட்டமான கிணத்துல நிரப்பி வச்ச மாதிரியும் அதை சுத்தியும் ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த மாதிரியும் தென்படக்கூடிய இந்த இடம் இயற்கை இந்த பூமி மேல வரைஞ்சு வச்ச வண்ணம் கலந்த ஓவியம் மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்க கண்களுக்கு ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த அழகான ஓவியம் உண்மையிலேயே ஆபத்து நிறைஞ்சது. இதுல இருக்கிற தண்ணீர் எப்பயுமே சராசரியா 150 டிகிரி ஃபாரன்ஹீட்ங்கிற அளவுக்கு அதீத கொதிநிலையோட கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கும். பூமிக்கடியிலிருந்து வெளிப்படுற அயன் ஆக்சைடு உள்ளிட்ட நிறைய அமிலங்களும் கனிமங்களும் தான் இந்த வெந்நீர் ஊற்றுக்கு வண்ணங்களை வழங்கி கண்ணை பறிக்கக்கூடிய தோற்றத்தை கொடுத்திருக்கு. 19ஆம் நூற்றாண்டுகள்ல இது இயற்கையாவே உருவானதுன்னு அந்த காலங்களில் நிறைய மனிதர்கள் இதுல தவறி விழுந்து உயிரை விட்டு அவங்க உடல் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லைன்னு இந்த பகுதி பத்தி தகவல்கள் உண்டு. பார்க்க அற்புதமானதாவே இருந்தாலும் இயற்கை எல்லா நேரங்களையும் நமக்கு நண்பனா இருக்கிறது இல்லைன்னு காண்பிக்க இன்னொரு உதாரணம் தான் எல்லோஸ்டோன்ல இருக்கக்கூடிய இந்த வெப்ப நீரூற்று. தி பாயிலிங் லேக், டொமினிகா. கரீபியனுக்கு சொந்தமான டொமினிகா பிரதேசத்துல எந்த நேரமும் கொதிக்கக்கூடிய ஏரி ஒன்று இருக்கு. பாயிலிங் லேக் அப்படின்னு குறிப்பிடப்படுற இந்த ஏரியில இருக்கக்கூடிய தண்ணீர் இயற்கையாவே எப்பயும் கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கடந்த 1901ஆம் வருஷம் பிரெஞ்சு எக்ஸ்பெடிஷன் ஒன்று மூலமா தான் இப்படி ஒரு கொதிக்கிற ஏரி இருக்கிற விஷயமே உலகத்துக்கு தெரிய வந்திருந்தது. இயற்கை அதிசயமானது, ஆபத்தானதுங்கிறதையெல்லாம் தாண்டி அது மனிதர்களால முழுசா புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு விசித்திரமானதும் மர்மமானதும் கூட. அதுக்கு இந்த கொதிக்கிற ஏரியவே சிறந்த உதாரணமாகவும் எடுத்துக்கலாம். ஸ்னேக் ஐலாண்ட், பிரேசில். மனிதர்களோட வருகைக்கு முற்றிலுமா தடை செய்யப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட இடமா மாறின ஒரு பகுதி பிரேசில் இருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்னேக் ஐலாண்ட். இந்த தீவுக்குள்ள நுழைஞ்சோம்னா நீங்க கால் வைக்கிற ஒவ்வொரு சதுர மீட்டருக்கும் ஒரு விஷப்பாம்புனால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த தீவு எவ்வளவு கொடூர விஷப்பாம்புகளால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குன்னு.
குறிப்பா கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பர் அப்படிங்கிற தங்க ஈட்டித்தலை விரியன்கிற பாம்புகளோட எண்ணிக்கை தான் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. சாதாரண விரியன் பாம்புகளை விடவும் இந்த பாம்பினுடைய விஷயம் 5 மடங்கு அதிக வீரியம் கொண்டதா இருக்கும். சில நிமிடங்கள்லயே மனித உயிரை பறிக்கக்கூடிய அளவுக்கு நியூரோடாக்சினை கொண்டதாகவும் இருக்கும். அதனால பிரேசில் அரசாங்கத்தால பொதுமக்கள் நுழைய மொத்தமா தடை செய்யப்பட்ட இந்த பகுதியில அனுமதி வாங்கின ஆராய்ச்சியாளர்கள் மட்டும்தான் உள்ள நுழையவே முடியும். ஓய்மியாக்கான், ரஷ்யா. இந்த பூமியில மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே ரொம்பவும் குளிரான ஒரு இடம் தான் ரஷ்யாவில் சைபீரியா பகுதியில் இருக்கிற இந்த ஓய்மியாக்கான். வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இங்க -88 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்குமே கூட குறையும். உங்க எச்சில வாய்க்குள்ளார முழுங்குறதுக்கு முன்னாடியே இது உறைஞ்சு போயிருன்னா பாத்துக்கோங்க இங்க குளிருங்கிறது எந்த அளவுக்கு கொடூரமானதா இருக்குன்னு. இந்த உலகத்துல சாதாரண வெயில் மித வெப்பம் கொண்ட காலநிலையில வாழற நம்மள மாதிரியான மனிதர்களோட வாழ்க்கை முறையை விடவும் ரொம்பவும் வித்தியாசமானதாவே இருக்கும் இங்க வாழற சொற்ப அளவுக்கான மனிதர்களோட வாழ்க்கை முறை. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.